உப்பு போட்டுட்டு இந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு அரை லெமனை பிழிஞ்சு விட்டுருக்கோம். இப்போ அரை லெமன் பிழிஞ்சாச்சு. இப்போ இதை ஒரு வதக்கிட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி இந்த மட்டனோட மிக்ஸ் ஆனோன்னா இதில் ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் நறுக்கி போட்டுக்கலாம். மட்டனும் உருளைக்கிழங்கும் சேர்த்து வைக்கும்போது குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு போட்டு இந்த மட்டன் எல்லாம் சேர்ந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரை வந்து கழுவி ஊற்றிட்டு உப்பு இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு அதில் கொஞ்சம் கருவேப்பிலை தூவிட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு 7 விசில் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா 1 பாட் ரெசிப்பியாக மட்டன் குழம்பு சும்மா ஜம்முன்னு ரெடியாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்க இட்லி தோசைக்கு இந்த மட்டன் குழம்பு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும்.